சேனல். இந்த ஒரு வீடியோல நம்ம கேம்குள்ள நெக்ஸ்ட் என்ன கொலாபரேஷன் வரும்னு நிறைய பேருக்கு டவுட் இல்லையா? அந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம சொல்ல போறோம். ஒரு கொலாபரேஷன் மட்டும் இல்லாம நம்ம கேம்குள்ள பத்தினா ரமதான் பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ்லாம் இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ரமதான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கேம்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் மேப்பை ஒன்று கொண்டு வரப்படுறாங்க. இந்த ஒரு ட்ரெஷர் மேப்பை வந்து மேட்சுக்குள்ள அங்கங்கே கீழே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஷரில் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு அதோட லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா அதில் ஈஸியாக பார்த்துக்கலான்னு வச்சுக்கலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா பீக் அண்ட் பீம் சிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு பிளேஸுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பிளேஸ் வந்து கொண்டு வரப்படுறாங்க அப்படின்னு இருக்காங்க. ரிவர்ஸ் சேர்ந்து ஒரு பிளேஸ் வரப்போ வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு மேப்பாட்ட கிடைக்குது நம்ம சொல்லியிருந்தோமே. அந்த ஒரு மேப் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுற மூலிமா அப்படியே பற்றினு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தோண்டி புதையில் எடுக்கிற மாதிரி பயமாக கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு ரிவர் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு மினி பிளேஸ் வந்து கொண்டு வரப்பாங்க. இந்த ஒரு பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். அந்த சோன் சர்வே அண்டு டூட்டுக்கு அடிக்கிட்டா இங்கே போய் அடிச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. பயங்கரமாக இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். லெவல் 3 சிப்பு அந்த ஏகப்பட்ட பவர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னொரு ரமதான் ஈவெண்ட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டை எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண முடியும். அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம டீம்மேட் இருந்தா இந்த ஒரு டீம் அப்போ நீங்கள் வந்து கொடுக்குற முடியுமா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போக முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு டெலிபோர்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூமியாட்ட ஒரு பவர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் அப்படி யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சர்க்கிளாட்டம் வந்துடும். அந்த ஒரு சர்க்கிளுக்குள்ள நீங்கள் இருந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிபோர்ட் ஆகி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போக முடியும்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவர் ஆட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டவரை யூஸ் பண்ணி நீங்கள் யாராவது ரிவ்யூ பண்ணால் ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து ட்ரிபிள் சிப் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ட்ரிபிள் சிப் இருக்கக்கூடிய டிராகனோ அந்த ஒரு கன்னுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள புதுசாக வரக்கூடிய டிராகன் கன் ஸ்கின் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு கன் ஸ்கினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரியாகவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட பவர் தான் டபுள் டேமேஜ் சிங்கிள் ரீரோட் ஸ்பீடு அப்படின்ட்டு இருக்காங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா டோக்கன் வீல் இருக்குல்லையா, அந்த ஒரு வீலை பேஸ் பண்ணி தான் நம்ம கேமுக்குள்ள வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே பார்த்தீங்கன்னா ரமதான் பேஸ் பண்ணி வரக்கூடிய குரூப் எமௌண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு குரூப் எமௌண்ட் நீ வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனாக தான் கொடுப்பாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு. அந்த சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா டிராகன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கண்ணு வந்து ட்ரிபிள் சிப்பி இருக்கு மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி பவர்ஸ்லாம் அதாவது திடீர்னு நேர் பண்ணி டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா. முக்கியமானதே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் ஸ்குவாட்லாம் ப்ளே பண்ணும்போது உங்கள் பவரை வந்து ஆக்டிவ் ஸ்கில் வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி விட போகிறாங்க அப்படின்ட்டு இது பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் நீண்ட டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே வரக்கூடிய மெயில் பண்டு அப்படின்றதுன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரமதான் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மெயில் பண்டுன்னு வச்சுனேன். இந்த ஒரு மெயில் பண்டு அண்ட் நீ ஃபைனல் சூட் இன்னும் ஒரு கில் எடுத்துட்டா இது மாதிரி ஃபைனல் சூட் வர மாதிரி பயங்கரமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நியூவாக பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இல்லை இந்த ஒரு பிளேஸை ஆட் பண்ண போகிறாங்க வச்சுக்கலாம். இப்போ தான் பேஸ் பண்ணி லாஸ்ட் ரிவர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கை டைவிங் ஸ்பின்னு வரப்போகுது அப்படின்ட்டு இருக்குங்க. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லவர் ஸ்டே வரப்போகுது இல்லையா, இன்னொரு லவர் ஸ்டே பேஸ் பண்ணி வரக்கூடிய எமௌண்ட் தான் வச்சுங்க. பார்க்குறதே பயங்கரமாக இருக்கு இல்லையா. நீங்கள் ஒரு கப்பில் இருந்தால் இந்த ஒரு எமௌண்ட்ஸ்லாம் பயங்கரமாக எடுத்து வச்சுங்க. பார்க்குறது எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்த ஒரு எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்டு கூட ஜாலியாக இது மாதிரி ஜாயின் கொடுத்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுற மாதிரி அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்ட்டில் வந்து இப்படி மேலே தூக்கி விட்ற மாதிரி பயங்கரமாக கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச காப்பிக்கு இல்லையா மறக்காம காம்பா சொல்லுங்க. அந்த ரோசா பூ இருக்கும் இல்லையா ஃப்ளவர், அந்த ஒரு ஃப்ளவரை பேஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்கின்னு உருக போகிறாங்க அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு பேக் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரியாகவும் இப்படி ரோசா பூ வந்து இப்படி கீழே விழுவுற மாதிரி பயங்கரமாக கொடுத்து வச்சிருக்காங்க. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்ணு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபீமேல் பர்த்டே மேல் பர்த்டே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தரமாக ஒப்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு லவர் ஸ்டே கூட பார்த்தீங்கன்னா G8 ஒரு கன் ஸ்கின் வரப்போகுது. டபுள் மேகசின் சிங்கிள் அக்யூரசி அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த அவதார் பேனரு அண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க G36 அந்த ஒரு கன் ஸ்கின்னு சிங்கிள் அக்யூரசி சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்த எல்லா ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லவர் ஸ்டே பேஸ் பண்ணி நம்ம கேம்குள்ளே வரக்கூடிய ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இயர் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கேம்குள்ளே அப்டேட் வரும் இல்லையா, அந்த ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமி கொலாபரேஷன் நம்ம கேம்குள்ளே ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பாப்புலரான அனிமியில் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு அனிமியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம கேம்குள்ளே கொலாபரேஷனாக பேஸ் பண்ணி வரும்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கின்டாமா அண்ட் டிராகன் பார் இது மாதிரி ஏகப்பட்ட அனிமி கொலாபரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம கேம்குள்ளே வரும் அப்படின்ட்டு அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து நம்ம கேம்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி அடுத்த அப்டேட்டில் என்ன ஒரு கொலாபரேஷன் நம்ம கேம்குள்ளே வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு சர்வே அடிப்பாங்க. அந்த ஒரு சர்வே நோட் பண்ணி தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓட் பண்ணால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனிமி கொலாபரேஷன் நம்ம கேம்குள்ளே வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மறக்காம இன்ஷால்லா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.